ஹலோ எவ்ரிவன், வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி இருக்குது. எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்னைக்கான டாபிக் பார்க்குறப்போ வீக்லி ரீடிங். ஸோ இந்த 7 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கான டெய்லி கைடன்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1. ஸோ இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கு இந்த கார்டு பிடிச்சிருக்கோ, இந்த ஃபோட்டோ இந்த இமேஜ் எல்லாம் பிடிச்சிருக்கோ, நீங்கள் இந்த கார்டை சூஸ் பண்ணுங்கள். பைல் நம்பர் 1. ஓகே, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஜென்ரல் ரீடிங். ஸோ அதனால ஒரு பைலுக்கு மேலே 2-3 பைல் கூட பார்க்கறதுனாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் அண்ட் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ்? ஓகே, ஸோ அடுத்த 7 நாட்கள் எப்படி இருக்க போகுது? Beautiful. Okay, so pile number 1 it is very good. Cards are of high energy. Energy will be high. வர 7 நாட்கள் எனர்ஜி ரொம்ப ஹையாக இருக்கும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. ஓகே, யுவர் ஃபைட்டிங் ஸ்பிரிட் வில் பி மோர். அப்படிதான் இருக்கும். பார்த்துக்கலாம், ரிஸ்க் எடுக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் வரக்கூடிய 7 நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கு. அதை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலைகள் கவனிக்கப்படும். இப்போ நீங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வேலைகள் இவ்வளவு நாள் ரெக்கக்னைஸ் பண்ணலை, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆனால் என்னை கண்டுக்காமல் இருக்காங்கன்னீங்கன்னா இந்த டைம் ரெக்கக்னைஸ் ஆகும். அண்ட் நீங்கள் வீட்லேயுமே நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களோட பார்ட்னரு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆள், உங்களோட குழந்தைங்க கூட நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறது, அவ்வளோ வேலை செய்கிறது கவனிக்காமல் இருக்காங்க, குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு வாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். லைக் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, பீப்புள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவாங்க இந்த ஒரு வாரம். உங்களையும் சரி, உங்களோட வேலைகளும் சரி, உங்கள் திறமைகளும் சரி. நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவிட்டி இருக்கும். சம்டைம்ஸ் கோபங்கள் வரலாம். ஓகேவா? அதாவது நீங்கள் ஒரு விஷயம் நினைக்கிறீங்க, அந்த விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட சொல்லி செய்ய சொல்கிறப்போ அவங்க எக்ஸாக்டாக செய்யாமல் கொஞ்சம் ஒரு சின்ன தப்பாக பண்ணிட்டா கூட பயங்கர கோபங்கள் வரலாம். பட் அந்த கோபங்கள் வந்தாலும் அது கொஞ்சம் நேரத்துக்கு தான் நிற்கிற மாதிரி இருக்குது. ஓகே, கொஞ்சம் ஒரு பர்ஃபெக்ஷன் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க இந்த ஒரு வாரம். எது இருந்தாலும் அது பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரு குறை சொல்லிடக்கூடாதுங்கிற மாதிரியான எண்ணங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கோபத்தை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட தேங்க்ஸ்
கிரேட்ஃபுல்னஸ் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் டெஃபினெட்லி அவங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மூலயமா உங்ககிட்ட நன்றி சொல்லுவாங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஏர் சைன் எர்த் சைன் உங்களோட வந்துட்டு கொஞ்சம் கோவப்படுத்த வேண்டாம். ஓகேவா? நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து கொஞ்சம் கவனம். அதாவது நீங்கள் எடுக்கிற முடிவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் ஃபேவராக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் ஏற்படுத்தும். எய்தர் நீங்களோ இல்லை உங்களுக்கு வேற யாரோ வந்து ஏதோ ஒரு பிக் ஷாப்பிங், ஒரு பெரிய ஷாப்பிங் வந்துட்டு பண்ண போறீங்க. நீங்க பண்ணுவீங்க, இல்லைன்னா உங்களுக்கு வேற ஒருத்தவங்க யாரோ வாங்கி கொடுப்பாங்க. சம்திங் உங்க வேலை சம்பந்தமா, இல்லைன்னா வந்துட்டு ஒரு உங்களோட பேஷன் சம்பந்தமா. எனக்கு டிராயிங் பண்றதெல்லாம் பிடிக்கும், எனக்கு வந்து ஸ்கெட்ச் பண்ணுவேன்னா அந்த டிராயிங் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ், கலர் பென்சிலு, ஸ்கெட்சஸ், ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு வாங்கி கொடுக்கறதுக்கும் இல்லை நீங்க வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஹெல்த் இஸ் குட், ஹெல்த் ஓகே, பட் கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. டூ மச் ஆஃப் லேசினஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குறையும். லேசினஸ் ஹையாக இருந்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குறையும். அண்ட் வீட்லேயும் சரி, உங்களோட லைஃப்லையும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கான காரணங்கள் நீங்கள் வேற ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போதான் அந்த காரணத்தை ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கலாம். மோஸ்ட்லி உங்களோட ஒரு மேல் பர்சன் அதுக்கு ரீசனாக இருப்பாங்கங்கிற ஒரு நியூஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எதர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மேல் பர்சன் தான் அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனும் கூட. அதுவே இந்த வாரத்தில் இந்த 7 நாட்களில் உங்களுக்கு நியூஸ் வரும், நீங்களும் கண்டுபிடிப்பீங்க. ஸோ அடுத்த ஜேர்னிக்கான ஒரு விஷயத்தை தயார் பண்ணுங்க. லைக் சம்திங் நியூ. ஆனால் உங்களோட எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் சரி, இந்த ஒரு 7 நாட்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரம் உங்களால் வந்து யாராலையுமே வந்து உங்களை எது சொன்னாலும் பிரேக் பண்ணணும், ஏதாவது குறை சொல்லணும்னு நினச்சா கூட நீங்கள் பிரேக் ஆக மாட்டீங்க. Like you're very much protected. First of all, see, look at the very very two powerful ஆன ஒரு cards and look at the energy. You are very protective, very நீங்க உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உங்க ஃபேமிலியும் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க, எஸ்பெஷலி யுவர் சில்ட்ரன்ஸ். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு மோர் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹை எனர்ஜி நீட்ஸ் மோர் குட் பீப்புள், ஃப்ரெஷ் ஏர். ஓகேவா? ஸோ வந்து ஃபைல் நம்பர் இந்த வாரம் எங்கேயாவது ட்ராவலிங் பாசிபிள், திடீர் ட்ராவல், இதர் வந்துட்டு ஒரு குட் பிளேசஸ், ஒரு குட் மெமரிஸ் டெஃபினெட்லி பாசிபிள். ஸோ உங்களோட வேலைகள், இது வந்து உங்களோட வேலைகள் டைம்ல செக்மேட்டாக வரலாம். அதாவது வேலை பார்க்கறதா இல்லை வந்துட்டு இந்த ஒரு நாள் டூர் போயிட்டு வரதாங்கிற மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் அப் டு யூ, நீங்கள் எடுக்கிற டெசிஷன் தான். பட் மோஸ்ட்லி டூர் இஸ் பாசிபிள் அண்ட் இது ஒரு குட் மெமரியாக இருக்கு. அதை விட ரொம்ப 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 நல்ல பாசிபிள். ஓகே, அண்ட் பைல் நம்பர் 1 வந்துட்டு கம்யூனிகேஷன் அண்ட் ட்ராவல். மோஸ்ட்லி இந்த ஒரு வாரத்தோட கீ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ ஆம் மாஸ்டர் ஆஃப் மை கம்யூனிகேஷன் டேலண்ட், ஐ அட்ராக்ட் மோர் மேஜிக் இன் டு மை லைஃப். என்னோட வாழ்க்கையில் நான் ரொம்ப நல்ல விஷயங்களை ஈர்க்கிறேன், எனக்கு பிடித்த மனிதர்களை நான் வந்து சந்திக்க போகிறேன். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல உங்களுக்கு என்ன ஒரு ஆசைகள் இருக்குதோ அதை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி அதுக்கான எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ஒரு கார்டு. ஸோ எடுத்த உடனே வர மெசேஜ் என்னன்னா, திங்க் ஃபர்ஸ்ட் பிஃபோர் யூ ஜட்ஜ். ஓகே, ஸோ அது இந்த வாரத்தோட தீமா கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஏதாவது நீங்கள் ஜென்ரலி வந்து பைல் நம்பர் 2 ஜட்ஜ்மெண்ட் கேரக்டரா, எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பீங்களா, எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணம் வச்சுருப்பீங்க, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய பர்சனா, இந்த ஒரு வாரம் குறைச்சிக்கோங்க. எதையும் ஜட்ஜ் பண்ணாமல் இருந்து பாருங்க. ஓகே, got this beautiful
9 of Pentacles, 3 of. So one good news expect பண்ணலாங்க. One very good news expect பண்ணலாம் இந்த ஒரு வாரம். And அந்த good news will make you so happy. ரொம்ப நாளா வந்து ஏதோ ஒரு டவுன்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த கிடைக்க போற இந்த good news will bring more smile to your face. உங்க ஃபேஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மைலை கொண்டு வர போகுது இந்த ஒரு வாரம். அண்ட் நீங்க மோஸ்ட்லி நீங்க எதிர்பார்த்த குட் நியூஸா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு சடன் குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா அன்வான்டான ஒரு பேக்கேஜஸ் பிளான்ஸ் எல்லாம் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்கு. நிறைய பிளானிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல தேவையில்லாத விஷயங்கள் வந்துட்டு ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், சம்ஒன் will confuse you. See, good news வந்தது ஓகே தான், பட் யாரோ ஒருத்தவங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ண போறாங்க. ஸோ டோன்ட் ஜட்ஜ் them. they ஜஸ்ட் ஒரு பிராங்க் மாதிரியோ ஒரு சும்மா விளையாட்டுக்கு உங்களை வெறுப்பேற்றணுங்கிற மாதிரியோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அண்ட் டோன்ட் ரியாக்ட் டு சச் பீப்புள். அந்த பீப்புளுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க வேண்டாம். ரைட். ஸோ நியூ ஏரியா, நியூ ப்ராஜெக்ட்ஸ் பாசிபிள். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களோட லைஃப்ல உங்களோட ட்ரீம் சம்பந்தமான ப்ராஜெக்ட்க்கு ரிலேட்டடான பிளானிங் இஸ் பாசிபிள். அது விசாரிக்கவும் செய்வீங்க. ஓகே, அண்ட் மோர் ஆஃப் அபிண்டன்ஸ் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூஸ்வலி நீங்கள் ஷாப்பிங் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு லக்ஸூரியான ஒரு காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட்ஸ் கூட நீங்கள் வாங்குவீங்க. அண்ட் சம்திங் நீங்கள் வந்துட்டு ஐ டிசர்வ் மோர் லவ், ஐ டிசர்வ் திஸ் அபிண்டன்ட் லைஃப் அப்படின்ற ஒரு உணர்வுகள் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் டெஃபினெட்லி வந்து டைப் பண்ணுங்க. ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளார வர்றது நான் தகுதியானவ தான், எனக்கு வந்துட்டு எல்லா சந்தோஷங்களும் நான் ஆசைப்படுற விஷயங்கள் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப தகுதியான ஒரு பர்சன் தான் அப்படின்ற எண்ணங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் உங்களோட எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிளானிங் ஆல்சோ வந்து பாசிபிள். ஓகே, சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா யூ ஆர் அ வெரி குட் பர்சன், பட் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ், உங்க எண்ணங்களும் பாசிட்டிவா தான் இருக்கும். ஆனால் அந்த தேவையில்லாத பேகேஜ் வச்சிருக்கீங்களா அதுதான் நெகட்டிவ் ஆகுது. அண்ட் ட்ராப் திஸ் வீக். அண்ட் ஒன் குட் நியூஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, அண்ட் மோர் ட்ராவல். அண்ட் ஏதோ ஒரு பழைய ஒரு ஹேபிட்டை திருப்பி ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு குட் திங் தான், ஒரு நல்ல விஷயம். நீங்க ரொம்ப வருஷமாக ஏதோ ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்கீங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அந்த நல்ல விஷயத்த நீங்க திருப்பி மறுபடியும் இந்த ஒரு வாரம் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அண்ட் பீப்புள் வில் உங்களோட ஃபேமிலி, இது எய்தர் வந்து உங்க ஃபேமிலியோ இல்லை யாரோ ஒருத்தவங்க உங்களோட குட் பி ஒரு சம்மன் யாருக்கு வந்து நீங்க அதிக உரிமை கொடுத்துருந்தீங்களோ நிறைய கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்பாங்க. ஐ ஃபீல் லைக் டூ மச் ஆஃப் கொஸ்டின்ஸ், நீங்க நிறைய ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். பட் வந்துட்டு அந்த எந்த கொஸ்டினுமே வந்து உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி இல்லை. இட் இஸ் லைக் உங்களை புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. அந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப புரிஞ்சுக்க ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கான எஃபோர்ட்டை இந்த வாரம் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப நாளா இருக்காங்க உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும், உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த ஒரு வாரம் வந்து பாசிபிள் இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கொஞ்ச நாளா போறது இல்லையா? ஃபைல் நம்பர் 2 ரெகுலர், கீப் இட் ரெகுலர். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஃபைல் நம்பர் 2 தானே? எஸ், ஃபைல் நம்பர் 2 இந்த ஒரு வாரம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டெய்லி நீங்க வந்து யூஸ் பண்ற அந்த பிளேஸ்ல எஸ்பெஷலி ஒரு ப்ராப்பர் கிளென்சிங் வேணும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தடைகள் விலகும். அண்ட் விநாயகர் சதுர்த்தி வருது இல்லை, ஸோ அதுக்கு டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு இப்பவே பிளான் பண்ணிக்கோங்களேன். லைக் என்ன ஒரு ஸ்பெஷலாக அன்னைக்கு பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்பெஷல் டேல கூட நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக கூட யூ கேன் ஸ்டார்ட்
இல்லைனா திங்க் பண்ணலாம், இல்லைனா ஒரு விஷஸை வைக்கலாம். ஸோ சம்திங் பிளான் ஃபார் அப்கமிங் டேஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் டேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பிளானிங் இப்போவே பண்ணுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் வந்துட்டு பைலமிட் 2 இந்த ஒரு வாரம் உங்களுக்கு சம்வேர் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் யோசிக்கிறப்போ வந்துட்டு டக்குன்னு ஐடியா வராது. சும்மா இருக்கிறப்ப ஐடியா வரும், அந்த டைம்ல செய்ய போறப்ப ஐடியா வராது. ஸோ அதனால கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ரிகார்டிங் யுவர் பார்ட்னர்ஷிப், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் குட் நியூஸ் இருக்கும். பட் ரொம்ப டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம். ஓவராக பார்ட்னர் விஷயத்தில் எனக்கு டெய்லியும் பேசணும், டெய்லியும் ஃபோன் கால் 24/7 எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அப்செஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட்ஸ், தேவையில்லாத விஷயங்கள் அட்ராக்ட் ஆகும். ஓகே, ஹெல்த் இஸ் ஓவரால் ஓகே, ரைட்? ஸோ பைல் நம்பர் 2. ஸோ டோன்ட் ஜட்ஜ். அண்ட் பீப்புளை அவங்க பேச வராங்க உங்ககிட்ட, நீங்க மற்றவங்க கிட்ட பேச போறீங்க, எந்த ஒரு சூழ்நிலை இந்த ஒரு வாரம் ஜட்ஜ் பண்ணாம பார்த்து பாருங்க. இட் வில் பி பெட்டர். ஓகே, யூ வில் கெட் லாட் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் ஹீலிங். நம்பிக்கை இருக்கும் இந்த ஒரு வாரம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த ஒரு பைலை சூஸ் பண்ணீங்களோ இந்த வாரம் எப்படி இருக்கு? அப்கமிங் 7 days, வர 7 நாட்கள் எப்படி இருக்கும் பைல் நம்பர் 3க்கு? You got World card along with Lovers and Hermit above, Lovers and Three of Pentacles above. Okay, World card. You already have all the answers. Yes, pile number 3. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் அடுத்த 7 நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, see you get like very some quick reactions இருக்குங்க regarding your லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லும் சரி. இது ஒரு ப்ரப்போசலா இருக்கலாம், ஒரு க்ரஷ்ஷாக இருக்கலாம். ஒரு குயிக்கான ரியாக்ஷன்ஸ் இருக்கும், எதிர்பார்க்கலாம். எதிர் நீங்க இல்லை அந்த பார்ட்னர். ஓகேவா? இப்போ ஒருத்தவங்க குயிக் ஒரு ப்ரப்போசல் கொண்டு வராங்க அப்படின்னா குயிக்கா எஸ் சொல்ற மாதிரி இருக்கும். ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். எஸ்ன்னா டக்குன்னு எஸ் சொல்ற மாதிரி இருக்கும், நோன்னா நோன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட் ஃபேஸ் டு ஃபேஸ் யோசிச்சுட்டு சொல்றேன், எனக்கு டைம் வேணும், அது மாதிரி தெரியல. பிகாஸ் பைல் நம்பர் 3 யூ ஆல்ரெடி நோ வாட் யூ வாண்ட் இன் லைஃப். உங்க லைஃப்ல என்ன வேணுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஸோ யாரு எந்த ஒரு டிமாண்ட் உங்ககிட்ட இந்த ஒரு வாரம் எடுத்துட்டு வந்தாலும் யூ ஹாவ் ஸ்ட்ரைட் ஆன்சர், ஸ்பாட்ல ஒரு ஆன்சர் வச்சிருப்பீங்க. யூ ஆர் வெரி கிளியர் அண்ட் கிளெவர். இந்த வாரம் நீங்க அதாவது என்னடா இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுற மாதிரியான எனர்ஜி இங்க எங்கேயுமே இல்லை. நான் கரெக்டா தான் பேசியிருக்கேங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கு. கொஞ்சம் அதான் அந்த பொறுமை இருக்காது. ஓகேங்களா? எல்லாத்துலயும் குயிக்கா இருக்கும். ஒரு மனசு வச்சுட்டீங்க அப்படின்னா அதை டக்குன்னு செஞ்சிருவீங்க. இந்த ஒரு வேலை செய்யணும், எனக்கு பிசிக்கலி நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க தள்ளி போட்டு இருந்தா திடீர்னு உங்களுக்கு இன்னைக்கு செய்யலான்ற நினைப்பு வந்துருச்சுன்னா உடனே அதை செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் சேலஞ்சில் நிற்கும். உங்கள் மைண்டு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், ஆனால் உங்களோட ஃபிசிக்கல் பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க, ஆனால் உங்கள் மைண்டு இல்லை வேலையை முடிச்சிடலாம் அப்படிதான் இருக்கும். இந்த ஒரு வாரமே ரொம்ப சூப்பர் எனர்ஜெட்டிக் மைண்ட். சரி, இது என்ன அப்படின்னா ஆல்தோ ஒரு விதத்தில் இது உங்களுக்கு நல்லதாக இருந்தால் கூட உங்களோட ஃபிசிக்கல் பாடியில் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். ப்ராப்பராக தூங்குறது, ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு இல்லாமல் இருந்துச்சுன்னா
இந்த ஒரு வாரம் உங்களுக்கு நர்வஸ் ஆகலாம். எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா படபடப்பு வரலாம். ஹோட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னா மேபி ஒரு சில பேர் ஹோட்டலுக்கு போகிற பிளானிங் கூட வச்சுருப்பீங்க. ஸோ ப்ராப்பராக ஸ்லீப் இருந்தால் பெட்டர். இல்லைன்னா அங்கே போனால் கூட உங்களால் அந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி, பர்த்டே பார்ட்டிக்கு போனால் கூட அங்கே என்ஜாய் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். ஆங்ஸைட்டி மாதிரி கையில் படபடன்னு வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் ஆல்சோ யூ மே ஃபேஸ். அந்த ஒரு வாய்ப்புகளும் இருக்கும். அதனால டூ மச் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு ஒரே விஷயத்துல மட்டும் இருக்கிறது உங்களோட பிசிக்கல் ஹெல்த்தை இந்த வாரம் வந்து ஒரு சேலஞ்ச் காமிச்சிரும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. அதனால மேபி உங்களுக்கு உங்க மேலே கோவம் வரலாம். இந்த ஒரு வாரம் உங்க மேலே கோவம் வரலாம். பட் அந்த கோவம் வந்து கொஞ்சம் ஷார்ட் லிவ்டு தான். இதனால வந்துட்டு நிறைய பிளான்ஸ், நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த கூட தள்ளி போடுற சூழ்நிலைகள் வர மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல். அண்ட் யாரோ அவங்களுடைய சீக்ரெட்ஸோ அவங்களோட ஹாப்பினஸ்ஸோ ஏதோ ஒன்று ஷேர் பண்ண போகிறாங்க. சம் இட் குட் பி ஆஃப் ஃப்ரெண்ட், அவங்களோட லவ் லைஃப், அவங்க ப்ரப்போசல், அவங்க மேரேஜ் இன்விடேஷன். ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக உங்ககிட்ட கொண்டு வருவாங்க. அண்ட் சம் பீப்புள் இந்த பர்சன் சம்ஒன் ஃப்ரம் பாஸ்டாக கூட இருக்கலாம். ஓகே. அண்ட் ஹார்ட் பிரேக்ல இருக்கிறவங்க, செகண்ட் லவ், நியூ லவ்வுக்கு வெயிட் பண்றவங்களுக்கு எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்கலாம். குயிக் ப்ரப்போசலா இருக்கும். அண்ட் உங்களுக்குமே ஒரு சில பேர் மேல ஆசைகள் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. நீங்களே கூட போய் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, அந்த நர்வஸ்னஸ்னால உங்களுக்கு பிளானிங், நீங்க போட்ட பிளானிங்ல மாற்றங்கள் வந்துடும். ஸோ பி கேர்ஃபுல். ஓகே. ஸோ இஃப் யூ ஹேவ் தட் இஷ்யூஸ், அந்த இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட லவ்டு ஒன் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் அதுக்கான ப்ராப்பர் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ரைட். எதையுமே வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருக்க வேண்டாம். அண்ட் வீட்டில் கொஞ்சம் இந்த வாரம் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கும். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸோட, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. சந்தோஷமாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு ஹாப்பியாக டுகெதராக இருப்பீங்க. ஒரு சில டைமில் அவ்வளோ கோபம் வரும். ஒரு சில டைமில் பேசிக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லிட்டில் பிட் ஆஃப் சின்ன சின்ன ட்ராமாஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா வந்து, யாரோ வந்து உங்களை ரீசெண்ட் டைம்ல யாரோ உங்களை வந்து ஹர்ட் பண்ணியிருக்காங்க. வார்த்தைகளால, ரொம்ப பெரிய வார்த்தையில, ஒரு சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன பிஹேவியர் உங்களை காயப்படுத்தி இருக்கு. அந்த ஒரு நபர் சம்பந்தமா ஏதாவது ஒரு நியூஸ் எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த நீங்க உங்களுக்கு கிடைக்க போற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காதவங்களோடது. பட் இட் வில் பி லைக் ஓகே, புரிதல் இருக்கும். நிறைய எழுதுங்க. பைல் நம்பர் 3 நிறைய இந்த வாரம் வந்து எழுதுங்க மனசுல. அதாவது ஒரு ஜேர்னலிங் எழுதலாம். இல்ல எனக்கெல்லாம் எழுத முடியாதுன்னா ஒரு சில பேர் வரைவீங்கல்ல, அதாவது மனசுல இருக்கிற எண்ணத்தை அப்படியே வரைவீங்க. கரெக்டா எனக்கு டிராயிங்லாம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் உங்களோட எமோஷன்ஸ் ஆல்சோ நீங்க வரையலாம். ஸோ சம்திங் வந்துட்டு எழுதுறது இல்லை வரைகிறது மூலியமாக வந்துட்டு இந்த ஒரு வாரம் சம்திங் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். I already know all the answers. Divine protection is all around me. I'm attracting good news into my life. என் வாழ்க்கையில நல்ல ஒரு செய்தியை நான் ஈர்க்கிறேன். இது மாதிரி குட் நல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி கிளைம் பண்ணுங்க அதோட எனர்ஜியை. சரி, நான் சொன்ன மாதிரி டெய்லி ரைட்டிங் ஹேபிட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் கிரேட்ஃபுல்னஸ் ஆகுது எழுதுங்க. லைக் ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூனிவர்ஸ், ஐ எம் கிரேட்ஃபுல் டு மை ஃபேமிலி, ஐ எம் கிரேட்ஃபுல் டு மை லவ்டு ஒன்ஸ். இது மாதிரி எழுத ஆரம்பிங்க. சம்திங் வந்து உங்களுக்கு ஒரு உங்களோட ஃபிசிக்கல் பாடியும் எமோஷன் பாடியும் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா, இந்த நர்வஸ் எல்லாம் ஆகாம இந்த படபடப்பு வராம இருக்கணும்னா நிறைய எழுத ஆரம்பிங்க. அந்த பழக்கத்தை வந்து இந்த வாரத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலுமே வீக்லி ரீடிங் பார்த்தாச்சு. இது எல்லாம் ஜென்ரல். ஓகேங்களா? ஒரு கிளாரிட்டி இருக்கும்.
ஸோ பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு பர்சனலி காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.